சைபர் மோசடி கும்பலுக்காக 39 வங்கிக் கணக்குகள் துவங்கி பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டவரை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை தண்ணீர் பந்தல் பகுதியைச் சேர்ந்தவர் 71 வயது யுவராஜ். சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் ஆன்லைன் முதலீடு செய்வது தொடர்பாக இணையத்தில் தேடி உள்ளார். அதன் மூலம் தனியார் நிறுவனத்தின் பெயரில் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் யுவராஜ் இணைக்கப்பட்டுள்ளார். அதில் முதலீடுகள் தொடர்பாக தகவல்கள் பகிரப்பட்டுள்ளது. அதனை உண்மை என நம்பி யுவராஜ் பல தவணைகளில் ரூபாய் 1,65,00,000 ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் தனக்கு லாபம் அசல் என எதுவும் வரவில்லை என உணர்ந்த யுவராஜ் அந்த பணத்தை எடுக்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. தனியார் நிறுவனத்தினர் வழங்கிய செல்போன் எண்ணும் செயல்படவில்லை. ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்டபோது மேலும் பணம் செலுத்தினால் மட்டுமே முதலீடு செய்த பணத்தை விடுவிக்க முடியும் என கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த யுவராஜ் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது யுவராஜ் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கை போலீசார் ஆய்வு செய்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 39 வயது மாதப்பன் என்பவரது 2 வங்கிக் கணக்கிற்கு மட்டும் 13 லட்சம் அனுப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து மாதப்பனை பிடித்த கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு அதிர்ச்சியான தகவல் வெளியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரைச் சேர்ந்த மாதப்பன் கணினி மையம் வைத்து அதன் மூலம் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து வந்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கணினி மையத்தை மூடி உள்ளார். அதன் பின்னர் வருவாய்க்காக ஆன்லைன் மூலம் வேலை தேடிய போது டெலிகிராம் செயலி மூலம் மர்ம நபர்கள் அறிமுகமாகியுள்ளனர். வங்கிக் கணக்கு துவங்கி பண பரிவர்த்தனைக்கு உதவினால் 1 முதல் 5% கமிஷன் தருகிறோம் என கூறியுள்ளனர். அப்போது 5% கமிஷன் வழங்க வேண்டும் என கூறிய மாதப்பன் பல்வேறு வங்கிகளில் தனது ஆவணங்களை கொடுத்து வங்கிக் கணக்குகளை துவங்கி அதன் விவரங்களையும் ஏடிஎம் அட்டை என அனைத்தையும் மர்ம நபர்களுக்கு வழங்கியுள்ளார். அதன் மூலம் மோசடி செய்து பணம் சம்பாதிக்கும் அந்த நபர்கள் அதற்கான கமிஷனையும் கொடுத்துள்ளனர். மாதப்பன் மொத்தம் 39 வங்கிக் கணக்குகளை துவங்கி மோசடிக்கு துணை போய் உள்ளார். இதன் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 1.90 கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து யுவராஜ் இழந்த பணத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.